ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் வந்து பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் 1 மாதம் ஆச்சு. ஸோ ஜூனில் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஸோ இந்த ஜூன் வந்து முடிஞ்சிட்டு ஜூலையில் தான் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ். நான் இது வீடியோ வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து போகணுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் சிச்சுவேஷனால் வந்து முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போட முடிஞ்சு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பேச முடியல. டீட்டெயிலாகவும் சரி ஃப்ரீயாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியல. ஸோ வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு NLT கேமிங் ஜோன். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து ஹெல்ப் வந்து பண்ணார் நான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் வந்து சேனலோட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். ஓகே, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் அங்கே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி போடுறோன்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்து எனக்கு ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணார். அவரோட சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நமக்கு சோலோ லெவலிங் மற்ற கேம்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருந்தார். கரண்ட்லி வந்து ஆக்டிவாக இருக்காரான்னு தெரில. காலேஜில் ஏதோ செமஸ்டர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து இருந்து அவருக்கு பெருசாக வீடியோஸ் வந்து போடலன்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் வந்து செக் வந்து பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. கமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுப்பாரு கேம் பிளேல. ஸோ செக் பண்ணி பாருங்கள் மறக்காம. ஓகே, இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இன்னமும் நமக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ். எத்தனை பண்ண சொல்லுவேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வந்து சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பெருசாக வந்து பண்ணதில்லை. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து வச்சிருவேன். சும்மா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோன்றதெல்லாம் வந்து வீடியோவாக வந்து போட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த டப்பிங்கிற பேர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியெலாம் வந்து பண்ணி வச்சுருப்பேன். பட் இப்போ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேருக்கு அப்படின்னு போடுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சேனல் வந்து இருக்கிறதே தவிர நான் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் மைண்டாக வந்து பேசுறது வந்து கிடையாது. வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டது வந்து கிடையாது. அதை தான் நான் மாற்றணும் ட்ரை பண்ணுறேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ பார்த்துட்டு நம்ம சேனலோட அந்த கண்டென்ட், அதாவது இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் வருது, அதை பற்றி வீடியோ போட்டோன்னா பெருசாக வந்து கிடையாது. இந்த கைட் வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலிங்காக வந்து தேவை. முன்னாடி மாதிரி வந்து போகிறது கிடையாது. கைட் வீடியோஸுமே நான் போடல எனக்கு தெரிஞ்சுட்டு லாஸ்ட் எதுவுமே சும்மா நமக்கு அப்டேட் வந்து அதை பற்றி பேசிட்டு மட்டும் விட்டுறேன். ஸோ பார்ப்போம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி ஃப்ரீயாக வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து போக வந்து முடியல. ஒரு நாள் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து நல்லா கத்திட்டு பேசிக்கிட்டு இருப்பேன். அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் வந்து படுத்துக்கிடுவேன். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாடி கண்டிஷனும் இருக்குது. ஸோ அப்பப்போ நடுவில் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்கும். பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கண்டுக்கிற மாட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடாத காரணம் சோம்பேறித்தனம் தான். ஒரு சில சமயம் டைம் இருக்கும், நான் அப்புறம் பார்த்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேமில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 14 நாள் பிரேக் எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால அதனால இது பண்ணது. பட் அப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் விஸ்டம் டீத் எக்ஸ்ட்ராக்ஷன் வேறு பண்ணணும். ஸோ அது வந்து பண்ணிட்டா ஒரு 1 வீக் 10 டேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வந்து பேச வந்து முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேவா, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு ஹான்காய் ஸ்டார் ரயிலோட அப்டேட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருது. சோலோ லெவலிங் அரைஸ் இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து கவர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அது 2 மட்டும் தான் இப்போதைக்கு நான் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 7 Deadly Sins ஆரிஜின் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டாங்க. ட்ரெய்லராக அந்த பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ 2025 அந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ அது வந்துச்சுன்னா அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 7 Deadly Sins ஆரிஜின் ப்ளஸ் சோலோ லெவலிங் அரைஸ் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதா ஒரு ஐடியா. பட் ஆரிஜின் கேம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் ஓப்பன் ஆனால் இன்னும் ஒரு 3 to 4 monthsல வந்து 7 Deadly Sins ஆரிஜின் ரிலீஸ் ஆகிடும் நினைக்கிறேன். ஏன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்மார்பிள் டெவலப் பண்ண கேம் தான். ஸோ அந்த கேம் பிளே சிஸ்டம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். மல்டிப்ளேயர் கேம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக டீட்டெயிலாக வந்து பார்க்கல. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 Deadly Sinsமே ஒன் ஆஃப் த ஃபேவரட் அனிமே. சீசன் 3 வரைக்கும் நல்லா இருந்துச்சு. சீசன் 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்து விட்டாங்கன்னு சொல்லுவோம். அனிமே அடாப்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எஃபர்ட் வந்து போடல. முக்கியமாக அந்த பேட்டில்ஸ்க்காக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் வந்து பண்ணி காமிக்கல. சும்மா ஏதோ பேருக்கு சின்ன குழந்தைங்க சண்டை போடுற மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு 3 சீசன் கம்பேர் பண்ணுறப்போ 4th சீசன். ஸோ அதை பொறுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அனிமே வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த மெலியோடிஷனோட சன்னு வந்து ட்ரிஸ்டினா அவனை வச்சு ஸ்டோரி வர மாதிரி அது வேறு ஏதோ ஒரு ஹீரோ இருக்க மாதிரி இருக்கும் ப்ரொட்டாகனிஸ்ட்டு. ஸோ பார்ப்போம். இப்போதைக்கு அதெல்லாம் கவர் வந்து பண்ணலாம் டீப்பாக. ஸோ கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பிளானிங். ஸோ அந்த கேம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் கேமே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் டைம் கிடச்சா கவர் வந்து பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி வச்சுருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சோலோ லெவலிங் அரைஸ் தான்.
இல்லைனா சோலோ லெவலிங் வச்சு புதுசாக ஏதாச்சும் ஒரு கேம் விட்டாங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதையுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் வந்து பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு SLAவோட ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அப்டேட் வந்து நமக்கு வந்து வருது. இதில் ஃபஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடல் குரூப் கொலாபரேஷனோட பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருது. இதில் வந்துட்டு மியோன் சூஹோன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 கொலாப் யூனிட்ஸ் வந்து கேமில் வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ரேட் ஆஃப் ட்ரா பேனரில் சமன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த யூனிட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நமக்கு வந்து கஸ்டம் ட்ரா பேனரில் ஆட் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து வாயை வந்து வைக்க வேணாம். ஸோ நிறையா கேம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்மார்பிள் வந்து டெவலப் வந்து பண்ணது, அது மாதிரி கொலாபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும். அப்போ ரிலீஸ் ஆகிற அந்த ஹண்டர்ஸ் இல்லை கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனர்ஸில் வந்து ரெகுலராக தான் வந்து இருக்கும். ஸோ நமக்கு சோலோ லெவலிங் அரேஸ்ட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஹார்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு யாருமே வந்து இந்த புது ஹண்டர்ஸ்க்கு சமன் பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா ஃபியூச்சரில் கஸ்டம் ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பட் கஸ்டம் ட்ராவில் எடுக்கிறது ஈஸி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வான்ஸ்மெண்ட் 1 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து தந்துடுவாங்க. செக்இன் லாகின் ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் மூலிமா வந்துட்டு. ஸோ அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் 5 போடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். வேணும்னா நீங்கள் சமன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் ட்ரா பேனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேட் ஆஃப் ட்ரா பேனர் வந்து வருது. அதில் இந்த 2 ஹண்டர்ஸில் யாரையாச்சும் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சமன் வந்து பண்ணுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூஹா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்டல் DPS என்று. இப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஹாயின் ஸ்வாட் பிரின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்ட் ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு வாட்டர் DPS என்ன பண்ணும் வந்து தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு DPS லெவல் 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை இந்த ஹண்டருக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது சாஹாயின் அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சூவை வந்து கஸ்டம்டால வந்ததுக்கப்புறம் சமன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரே எலமெண்ட்டில் 2 DPS நீங்கள் வந்து பில்ட் பண்ணாலே பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ அது பண்ணுறதுக்கு பேசாமல் இன்னொரு எலமெண்ட்டில் இருக்க ஒரு DPS வந்து சமன் வந்து பண்ணிக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஐடியா. ஸோ சாஹாயின் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூவாக்கு வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை வந்து பண்ணிடலாம். கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, டேமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ஆப்ஷனை பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மியோன் வந்து இருக்கிறா. மியோன் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எலமெண்டல் DPSன்னு நினைக்கிறேன். பட் கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து காமிக்கல. சப்போஸ் DPS சென்டராக இருந்தால் தாமஸோட வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு லைட் எலமெண்டல் DPSாக இருப்பா. ஸோ மியோன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர் ஆப்ஷன் மாதிரி தெரியுது. ஸோ தவிர்த்து சொல்கிறேன். இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டு பிளேஸ், அதாவது காசு ஸ்பெண்ட் பண்ணாமல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, பே டு வின்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஐடியா. ஸோ இதுவும் சமன் பண்ணதாக இருந்துச்சுன்னா எனக்கு பொறுத்தளவுக்கு மியோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சமன் வந்து பண்ண சொல்லுவேன். ஏன்னா லைட் டீம் உங்களுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நமக்கு லியூஜிகாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் எலமெண்டல் DPSை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியல் நியூஸ் வந்து வரல. ஸோ மியோனையுமே நீங்கள் ஒரு DPS லைட் எலமெண்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா லியூஜியாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக DPS ஹண்டர்ஸாக வந்து ரீசென்ட்லி வந்து ரிலீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சமன் பண்ணுறதுக்கு எசன்ஸ் ஸ்டோனு ரிலேட்டட் பாடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரமாட்டாங்க. ஸோ ரிவார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணும். ஸோ இந்த 2 ஹண்டர்ஸில் உங்களுக்கு யாவை தேவைப்படுறாங்களோ அதை சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா லைட் எலமெண்ட் இல்லைனா நீங்கள் மியோன் சமன் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டர் எலமெண்ட் இல்லைன்னா நீங்கள் சூவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலையோட செகண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அப்டேட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்கிடெக்டோட ஸ்டோரி குவிஸ்ட் வந்து வருது. ப்ளஸ் சங் ஜின்னா வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலமெண்டல் பிரேக்கராக வந்து பார்த்தீங்கன்னா கேம் ரிலீஸ் பண்ணதாக சொல்லிட்டு இருக்காங்க. அஃபிஷியல் நியூஸ் கன்ஃபார்ம் வந்து ஆக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் வந்து பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான் பார்த்து நமக்கு இந்த வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிற வீடியோவில் நம்ம அடுத்த கண்டென்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இதோட வீடியோ நினைக்கிறோம். பை.